அரங்கத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் என் சுதந்திர தின வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்தவருக்கும் வெவ்வேறு மதத்தவருக்கும் அவரவர்களுக்கென தனித்தனியான பண்டிகைகள் விழாக்கள் உள்ளன. ஆனால் இந்தியர்கள் அனைவரும் இணைந்து கொண்டாடும் விழாக்களில் மிக முக்கியமான தினம் இந்த சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே. டிபெண்டன்ஸ் என்றால் வேறு ஒருவரை சார்ந்திருப்பது அல்லது ஏதாவது ஒன்றின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பது. இண்டிபெண்டன்ஸ் என்றால் யாரையும் சாராமல் இருப்பது. சுருக்கமாக சொன்னால் சுதந்திரம் என்றால் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுவது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்றார் பாலகங்காதர் திலகர். ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இன்று அச்சமின்றி சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு நம் முன்னோர்களின் தியாகங்களும் ஆயிரக்கணக்கான தலைவர்களின் போராட்டங்களும் பெற்றுத்தந்த சுதந்திரத்தினால்தான். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற ராமலிங்க பிள்ளை அவர்களின் பாடல் தமிழக விடுதலை வீரர்களின் வேத மந்திரமாக பாடப்பட்டது. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருகத்தில் உளமோ என்ற மகாகவி பாரதியின் பாடல்கள் இந்த சுதந்திரத்தை நாம் அடைவதற்கு நம் தேசம் எத்தனை பாடுபட்டது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அஹிம்சை வழியில் மகாத்மா காந்தி, ஆயுதமேந்தி நேதாஜி, வீரமங்கையாய் வேலு நாச்சியார், கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மன், கப்பலோட்டிய வஉசி, கொடிக்காத்த குமரன் போன்ற எண்ணற்ற வீரர்களின் உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியாக நம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேர்வானார்கள். அவர் பிரதமர் ஆன பிறகு ஒரு நாள் வாகனத்தில் செல்லும் பொழுது அவரை ஒருவர் வழிமறித்து, இந்த சுதந்திரத்தினால் எனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டிருக்கிறார். அதற்கு வாகனத்திலிருந்து இறங்கி வந்த நேரு அவர்கள், ஒரு நாட்டின் பிரதம மந்திரியை வழிமறித்து இந்த சுதந்திரத்தால் எனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டாய் அல்லவா, இதைதான் இந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இதைவிட சுதந்திரத்தை தெளிவாக எளிதாக யாராலும் விளக்க முடியாது. கேடரியா கெட்ட இடத்தும் வளங்கொன்றான் நாடென்ப நாட்டின் தலை என்ற திருக்குறளில் திருவள்ளுவர் ஒரு நாட்டின் தலை சிறந்த தன்மையை விளக்குகிறார். ஆனா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட கேட்டு பாருங்க, வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? நாட் ஆல் பட் மெனி வில் ஆன்சர், நாங்கள் ஃபாரின் போகிறோம், அப்ராடில் செட்டில் ஆகலான்னு இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்னு அப்பவே பாடி வச்சிருக்காங்க. நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலை, காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற வரலாற்று நிகழ்வுகளை இன்றைய இளைஞர்களுக்கு நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். 100 இளைஞர்கள் கூட ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். இன்று 100 அல்ல, கோடி இளைஞர்கள் இருக்கிறோம். நாம் நினைத்தால் நிச்சயமாக ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி காட்ட முடியும். ஒரு இந்தியா 72 சிங்கப்பூருக்கு சமம், ஒரு இந்தியா 15 இங்கிலாந்துக்கு சமம், ஒரு இந்தியா 4 ஸ்ரீலங்காவுக்கு சமம். எனவே போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து நாம் அனைவரும் நம் நாடு, கல்வி, வணிகம், மருத்துவம் போன்ற அனைத்து துறைகளிலும் நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்வோமாக. ஜாதி, மத, இனம், மொழி பேதம் கலைந்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்குவோம். வாழ்க பாரதம். டெவலப் ஆகுது. ஒரு வருஷத்துல 6 மாதத்தில் ரோடு கொடுத்து அவங்க ரொம்ப எல்லா வசதியும் அவங்களுக்கு வந்துருக்கு. என்னன்னே தெரியல. நம்ம எல்லா கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கேன், கலெக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், வர்ற இங்கே சின்ன அதிகாரிகள் கொண்டு சந்திச்சுட்டே இருக்கான். நம்ம பகுதிக்கு சரியான வளர்ச்சிங்கிறதே வரலை. ஏன்னா எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ரொம்ப மனசு குறைபாடாக இருக்குது. மழை வந்துட்டால் நம்மளால் போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம அந்த குறைகளை நிவர்த்தி செய்து நம்ம மக்களுக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றிக்கிற முயற்சி செய்வோம் என்று கூறி நான் வரும்போது வெங்கடேஷ் சார் இருந்தார். இந்த பக்கம் பெரிய உறவு இங்கே எனக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள் நமக்கு நம்ம நிர்வாகிகளாக இருக்காங்க. இந்த நிர்வாகிகளை நீங்கள் மற்ற இடங்களில் பார்க்க முடியாது. அதாவது தலைவரும் சரி, செயலாளரும் சரி, பொருளாளர் சரி, மற்ற ராஜன் சார் சரி, எல்லாருமே முன்னெடுக்கிறாங்க. அதுதான் முக்கியமானது. நம்மளுடைய 1000 வேலைகள் இருந்தாலும் இது மெனக்கடுறதை நம்ம என்றைக்குமே பாராட்டணும். இந்த அசோசியேஷன் வாழ்கன்னு நான் வாழ்க்கிறேன். இந்த அசோசியேஷனுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன உதவி செய்யணுமோ நான் கண்டிப்பான முறையில் செய்வேன். இந்த ரோடு போடுறதுக்கும் சரி, வேறு ஏதாவது உதவியில் செய்கிறதுக்கும் நல்லா செஞ்சிட்ருக்காங்க. இவங்களை நம்ம ஊக்கப்படுத்தணும். ஊக்கப்படுத்தாமல் நம்ம ஏதோ நம்ம ஒரு போஸ்டிங்கில் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இது சரியில்லை, அது சரியில்லை, தலைவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அதெல்லாம் ஈஸியாக செய்யலாங்க. செயல்பட்டு போய் கலெக்டர்கிட்ட பார்த்து, கமிஷனர் பார்த்து பேசினா தான் இதெல்லாம் புரியும்.
அதனால் வந்து இவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குது. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். வணக்கம். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. அதனால் தைரியமாக இங்கே வீடு கட்டணும். வீடு கட்டி கூட இப்போ 2 வருஷம் ஆச்சு. ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் எங்கள் ஃபேமிலி இங்கே இருக்க இந்த ஏரியா. அப்புறம் மாநகராட்சியில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறதுல நம்ம அசோசியேஷன் வந்து ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. எங்கள் தெருவில் அந்த எண்டில் கூட ரோடு வராதுன்னாங்க. அப்புறம் ஷாஜகான் சார் எல்லாருமே முயற்சி பண்ணி அந்த ரோடு அங்கே வரைக்கும் போட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த சுதந்திர தின நம்மளோட அசோசியேஷன் எல்லாம் இருக்கிற எல்லாத்துக்கும் மெம்பர்ஸுக்கும் அசோசியேஷன் அங்கத்தினர்கள் தலைவர்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். यमुना गंगा उच्चल जल सिगरंगा सब शुभ नामे गाये जब शुभ आशीष माये जाये जब प्रियदाना जनगण मंगलाय जय भारत जय 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 जय